நாம் 107 சங்கீதம் 20 வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ வசனத்தை அனுப்பும் போது ஒரு ஹீலிங் உண்டாகிறது. இன்னைக்கு மருத்துவத்தினால, மெடிசினால உண்டாகக்கூடிய ஒரு சுகம் இந்த வார்த்தையினாலே உண்டாகிறது. நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வரும்போது கர்த்தர் அந்த வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். ஆமென். அப்ப அந்த விசுவாசம் நமக்கு இல்லாதனால தான் அதை நம்ம இது பண்ண முடியல. எல்லா விஷயங்களும் எவ்வளவு தூரம் அதை விசுவாசிக்கிறோமோ, ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதை பொறுத்து, அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதை பொறுத்து. இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், இதன் மூலமா எனக்கு சுகம் உண்டாகும், விசுவாசிச்சு பாருங்க, அப்படியே கர்த்தர் செய்வார். ஏன்னா இது பவர்ஃபுல். இதுல அவ்வளவு பவர் இருக்கு, வல்லமை இருக்கு. உலகத்துல எதையோ நம்ம நம்புகிறோம், இது பவர்ஃபுல் வேர்டா இருக்கு, வல்லமை உள்ள வார்த்தையா இருக்கு. இந்த வார்த்தை பாருங்க, ஆண்டவர் உண்டாக கடவுதுன்னு சொன்ன போது உண்டானது. அதே போல இயேசு இந்த பூமியிலே அவர் இருந்த நாட்கள்ல அவர் சுகமாக விரும்புகிறாயா, சுகம் அடைவாயாக, இப்படிலாம் அவர் சொல்லுகிற நேரத்துல உடனடியாக என்ன உண்டாச்சு? சுகம் உண்டானது. நீ போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் வீட்டுக்கு போன அங்க சுகம் அதே நேரத்துல உண்டாச்சு. அப்படித்தானே? அப்படி ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு அவன் கேட்கிறான். ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வேலைக்காரன் ரொம்ப ஒரு முடியாத பலவீனத்தில் இருக்கும்போது, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, இஸ்ரவேலருக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கல, இப்படிலாம் சொல்ற நேரத்தில் அந்த வார்த்தை சொன்ன அதே நேரத்தில் சுகம் அங்கே உண்டாகிறதை பார்க்கும். இந்த வார்த்தையை நம்ம அப்படி பிடித்துக் கொள்ளணும். அந்த வார்த்தை கிரியை செய்யும்படியாக இந்த வார்த்தையை நம்ம மேன்மைப்படுத்தணும். அதுல வல்லமை இருக்கிறது, அதுல பவர் இருக்கிறது. ஆமென்.